நேர்மை, தியாகம், தன்னலமற்ற உழைப்பு, அடக்குமுறைக்கு அஞ்சாத தீரம் போன்றவற்றின் மறுபெயர்தான் நல்லகண்ணு. தன்னுடைய எளிமையாலும் சீரிய ஒழுக்கத்தாலும் அனைவராலும் நேசிக்கப்படுபவர் மூத்த தலைவர் நல்லகண்ணு. எதிரிகளையே இதுவரை சம்பாதிக்காத ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களும் விரும்பக்கூடிய தலைவரும் கூட. 100 வருடங்களுக்கு முன்பு தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர் மூத்த தலைவர் நல்லகண்ணு. இதே நாளில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடங்கப்பட்டதா. ஸ்ரீவைகுண்டம் KCS பள்ளியில் படித்த போது ஆங்கிலேயருக்கு எதிராக நாடகம் நடத்தியதால் பள்ளியை விட்டே நீக்கப்பட்டார். பிறகு வேறு பள்ளியில் படித்து நெல்லை இந்து கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்ததால் அங்கேயும் நீக்கப்பட்டார். அப்போது நல்லகண்ணுவுக்கு வயது 22. நல்லகண்ணுவின் அப்பா பெயர் ராமசாமி. அவர் ஒரு தீவிரமான வைணவ பக்தர் என்பதால் அசைவம் சாப்பிடுவதில்லை. அதனால் நல்லகண்ணுவும் அசைவம் சாப்பிடாமலேயே பள்ளி கல்லூரிகளில் வளர்ந்திருக்கிறார். ஆனால் இயக்க ரீதியிலான போராட்டங்களின் போது தலைமறைவு வாழ்வு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. 1948-49 ஆண்டுகளில் ஆங்காங்கே உள்ள வீடுகளில் பதுங்கி மறைந்து வாழும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. அப்போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் யார் என்ன தந்தாலும் அதை வாங்கி சாப்பிட்டிருக்கிறார். அப்படித்தான் அசைவமும் அவருக்கு சாப்பிடக்கூடிய சமயம் என்பது உருவானது. பலமுறை இவர் சிறை சென்றிருப்பதால் இவருக்கு யாருமே பெண் தர முன்வரவில்லை. அப்போது சாதி ஒழிப்பு போராளி ஒருவர் ஆசிரியராக பணிபுரியும் தன்னுடைய மகள் ரஞ்சிதம் என்பவரை நல்லகண்ணுவுக்கு திருமணம் செய்து தர முன்வந்தார். அந்த கிராமத்தில் சாதி ஒழிப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது பலர் கொல்லப்பட்டனர். அதில் நல்லகண்ணுவின் மாமனாரும் ஒருவர். மாமனார் மறைந்த போது அவரது மறைவிற்கு அரசு தரப்பில் இழப்பீடு தரப்பட்டது. ஆனால் அந்த பணத்தையும் அதே போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சார்ந்த 2 குழந்தைகளின் படிப்புக்காகவே தந்துவிட்டார் நல்லகண்ணு. அது மட்டுமல்ல, தனது மாமனாரை படுகொலை செய்தவர்களுக்கு எதிராக எந்த ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையையும் எடுக்கக்கூடாது என்று தனது சொந்தக்காரர்களிடம் கூட கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். தென் மாவட்டங்களில் ஊராக நடந்தே சென்று மக்களிடையே அமைதியை ஏற்படுத்தி கலவரத்தை அடக்கினார். தன்னுடைய 100 வயதிலும் கூட அவராகவே எழுந்து நடமாடினார். போன் செய்தாலும் அவரே தான் எடுத்து பேசுவார். கூட்டங்களில் பங்கேற்க எங்கு சென்றாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தன்னுடைய துணிகளை தானே துவைத்துக் கொள்வார். தன்னை சந்திக்க வந்தாலும் இடுப்பில் மடித்து சுருட்டி வைத்திருக்கும் கடலை மிட்டாயை எடுத்து தந்து அன்பாக சாப்பிட சொல்வார். நல்லகண்ணு கடுமையாக பேசி யாருமே பார்த்திருக்க முடியாத எதையும் பொறுமையாக கையாள்வதுடன் அதை மென்மையான பேச்சில் வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவர். எளிமையை வாழ்நாளின் இறுதி வரை கடைபிடித்தவர். தன்னுடைய இயக்கத்தின் கொள்கை பிடிப்புக்காகவே வாழ்ந்து மறைந்திருக்கிறார். இதுவரை எந்த எதிரிகளையும் சம்பாதித்ததில்லை. இதுவரை எந்த விமர்சனங்களுக்கும் ஆளாகாதவர். நல்லகண்ணுவின் நிழல் கூட ஒழுக்கமானது. போராட்ட களமும் சிறை வாசத்தையுமே அனுபவித்த நல்லகண்ணு தேர்தல் களத்தில் போட்டியிட்டிருக்கிறார். 1980 தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதேபோல 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பதற்றமான கோவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தேர்தல் களத்தில் அவர் சமரசமில்லாமல் நேர்மையுடன் பயணித்ததுதான் ஹைலைட். 1999 ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அதற்கு பிறகு நடைபெற்ற 1999 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி அதிக கவனம் பெற்றது. திமுக பாஜக கூட்டணியில் CP ராதாகிருஷ்ணன், அதிமுக CPI கூட்டணியில் நல்லகண்ணு வேட்பாளராக களம் கண்டார். தற்போது போலவே அப்போதும் எதிர்க்கட்சிகள் கூட மரியாதை கொடுக்கும் அரசியல் தலைவராகவே நல்லகண்ணு இருந்தார். குண்டுவெடிப்பு பதற்றம் அதிகமாக இருந்த காலகட்டம். அதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் முஸ்லிம் லீக் இடம்பெற்றிருந்தது. பொதுவாகவே வேட்பாளரின் பிரச்சார வாகனத்தில் கூட்டணி கட்சிகளின் கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். அப்படி ஒருமுறை பிரச்சாரத்திற்கு செல்லும்போது பிரச்சார வாகனத்தில் முஸ்லிம் லீக் கட்சியின் கொடி இடம்பெறவில்லை. இதை கவனித்த நல்லகண்ணு ஏன் முஸ்லிம் லீக் கட்சி கொடி இடம்பெறவில்லை என கேட்டிருக்கிறார். அதற்கு முஸ்லிம் கட்சியினர், இன்னைக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதியில் பிரச்சாரத்திற்கு செல்கிறோம். எங்கள் கொடி இருந்தால் அது பிடிக்காமல் சிலர் வாக்களிக்காமல் கூட போகலாம். அதனால் நாங்கள் தான் அகற்றினோம் என முஸ்லிம் லீக் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். அதற்கு நல்லகண்ணு, உங்களின் கொடி இல்லாமல் சென்றால்தான் வெற்றி பெற முடியும் என்றால் எனக்கு அந்த வெற்றியே தேவையில்லை. கொடியை கட்டிவிட்டு வண்டியில் ஏறுங்கள் என்று முஸ்லிம் லீக் நிர்வாகிகளை அழைத்து சென்றிருக்கிறார். வாக்கு அரசியலுக்காக சிறுபான்மை மக்கள் நலனை விட்டுக் கொடுக்காத கொள்கை தலைவர் நல்லகண்ணு அவர்கள். ஆனால் அந்த தேர்தலில் நல்லகண்ணு வெற்றி பெறவில்லை. CP ராதாகிருஷ்ணன் 4,30,000 வாக்குகளும் நல்லகண்ணு 3,75,000 வாக்குகளையும் பெற்றனர்.
சுமார் 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நல்லக்கண்ணு தோல்வியடைந்தார். வெற்றி பெற்ற பாஜக ராதாகிருஷ்ணன் வெற்றி சான்றிதழை நல்லக்கண்ணுவிடம் வழங்கி ஆசீர்வாதம் பெற்றார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே வெற்றி பெற்ற வேட்பாளர் தோல்வியடைந்த வேட்பாளரிடம் ஆசை பெற்றது அங்குதான் நடந்தது. CP ராதாகிருஷ்ணன் MP-யாக, ஆளுநராக, நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். அரசியலில் நேர்மையான நல்லக்கண்ணு ஐயாவை தோற்கடித்த போது மிகவும் வருத்தப்பட்டேன் என்று ராதாகிருஷ்ணன் தனது நண்பர்களிடம் ஆதங்கப்பட்டிருக்கிறார். நல்லக்கண்ணுவை தோற்கடித்த மண் என்கின்ற விமர்சனம் கோவை மக்கள் மீது தற்போது வரை இருக்கிறது. Subscribe to One India and never miss an update.